ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கிரீன் தமிழா. இனி நம்ம மூவி ரிவ்யூவில் குயின் ஏமி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ போட்டு பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. குயின் ஏமி 2024 தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு ரொமான்டிக் மூவி. போனா மரியா, கல்கி, பிரீத்தி மற்றும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோயினி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஹீரோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. உடனே ஹீரோயினை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. இந்த சம்பவம் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஹீரோயினை பற்றின ஒரு மர்மமான நிறைய சம்பவங்கள் இருக்கு. குறிப்பா அவங்க பண்ண அந்த லவ் போர்ஸ்லாம் ஒரு தெரிய வருது. என்னடா இது இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு ஹீரோவை அசந்து போயிடாது. இப்போ இறுதியில ஹீரோயின் ரெண்டத்தோடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது, எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வரலைங்க. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே இந்த படத்தில் நடிச்ச எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ் சூப்பராக இருக்கு. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக ஹை குவாலிட்டி விஷயம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பியூஜியம் அதெல்லாம் செம்மையாக இருக்கு. படத்தில் ஹீரோயின் ரெண்டு கெமிஸ்ட்ரியான ஒர்க் அவுட் ஆகுது. பொதுவாக லவ்னா எந்த மாதிரியான பிரச்சனைலாம் பெண்களுக்கு ஏற்படுது, ஏன்னா ஆண்கள் தான் நிறைய லவ் பண்ணுமா, ஏன் பெண்கள்லாம் பண்ணக்கூடாதா, அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை ஏற்படுதா அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ல எதுவுமே இல்லை. இதுதான் இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்தலாம். அந்த படத்துடைய மைனஸ்னாவே ஸ்டோரி லைன் தாங்க. ஏன்னா நான் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டோரி லைன் ரொம்ப பழைய ஸ்டோரி. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான். தமிழில் ஏகப்பட்ட தீராத விளையாட்டு பிள்ளை, ஆட்டோகிராஃப், இப்படி ஏகப்பட்ட படங்களை பார்த்துருப்போம். அதில் வந்து ஹீரோ வந்து அப்படின்ட்டு இருப்பார். இதில் நம்ம ஹீரோயின் அப்படின்ட்டு அப்படியே பிளே கேலாக இருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸ்லையும் இல்லை. அதே மெத்தட் தான் ஸ்க்ரீன் பிளே போகுது. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான். சீன்ஸாக ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்போது அந்த ஹீரோயின் பற்றி அந்த சொல்கிற விஷயம்லாம் சுவாரஸ்யமாக இருந்தது. அதனால் படம் பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான சலிப்பு ஏற்படுத்தலை. இதே செகண்ட் ஹாஃப் போக போக கிளைமேக்ஸ் நோக்கி போக போக என்னடா இதே இந்த படமும் பார்த்த படத்தை லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ட்விஸ்ட் எடுக்க கொடுத்துருக்கலாம். அடுத்து சீன்ஸாவது வேற மாதிரியான ட்விஸ்டோட கொடுத்துருக்கலாம். இவங்க எதுவுமே செய்ய தவறிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே பார்த்து பழக்கப்பட்ட அதே கிளைமேக்ஸ் அதே சீன்ஸ் தான். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சென்சர் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் இப்படி சூப்பராக இருக்கணும், சுமாராக இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியும் சந்திப்போம். உங்களோட படம் உங்களுக்கு எப்படி வருது.